பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 86 சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது என்றால், தாவீது கெயிலாவில் இருக்கும் பொழுது சவுலும் இஸ்ரவேலுடைய போர் வீரர்களும் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். தாவீது நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நோக்கி பண்ணின விண்ணப்பம் தான் அந்த சங்கீதம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் உள்ளத்திலே வேதனைகள், கலக்கங்கள் நிரம்பி இருக்கிற சூழ்நிலை தான் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், கர்த்தாவே என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும், என் ஆத்துமாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறேன் என்று சொல்லி. அப்படி என்றால் வேதனையும் கவலைகளும் அவனை நெருக்கிற பொழுது அவன் கர்த்தரை நோக்கி சாமி கூப்பிடுகிறான், என் ஆத்துமாவை மகிழ்ச்சியாகும் என்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே நீ நல்லவர் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. ஆனால் இன்னொரு மொழியாக சொல்லுகிறது, ஏனெனில் நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறேன். ஆம்பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மேல் கிருபை மிகுந்தவராக இருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை வேதனைகள் இருந்தாலும் ஒரு நாளும் கலங்காதீர்கள். நம் ஆண்டவரிடத்திலே உங்கள் ஆத்துமாவை உயர்த்துங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார், உங்களை உதடுகளை நகைக்க பண்ணுவார். நீங்கள் நன்றாகவே இருப்பீர்கள், வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எல்லாருடைய ஆத்துமாவையும் மகிழ்ச்சி ஆக்குங்க, எல்லாரையும் நகைக்க பண்ணுங்க. இதை கேட்கிற யாவரும் அவரோடு சேர்ந்து நகைப்பாரலாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிக்கிறவர், கிருபை மிகுந்தவராக இருக்கிறேன். உம்மை போல வேற யாரும் உண்டு கர்த்தாவே. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.